9ஆம் அதிகாரம் நம்ம 20ஆம் வசனத்திலிருந்து 23 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 20லேருந்து 23 வரைக்கும். தானியேல் 23. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்டின புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உண்டாக்கும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டு கொள்ளதை தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. இங்கே 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, தானியேல் அவன் செபிக்கும் பொழுது முதல் தன்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களையும் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களையும் தன் பாவங்களை முதல்ல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறான். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான். அதுக்கப்புறமா அந்த விண்ணப்பம், அந்த வேண்டுதல், அந்த பாவம் அறிக்கை எல்லாம் வச்சு கேட்டு காபிரியேல் தூதன் என்ன பண்ணுறாரு, தரிசனத்தில் இறங்கி வர்றார். தரிசனத்தை பார்க்குறான். நான் இந்த 40 நாளில் சொல்கிறேன், நல்ல ஒரு தரிசனத்தை காணக்கூடிய தேவ பிள்ளைகளை இறங்க. உங்கள் வாழ்க்கைக்காக செபிக்கிற நீங்கள், இந்த 40 நாள் ஜபத்துக்கு வர்ற நீங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி வேணும், அது நீங்கள் தான் தீர்ப்பீங்கன்னு எனக்கு தெரிவதுக்கு ஒரு அடையாளம் வேணும். கிதியோன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே நான் எதிராளி ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்பான். அப்போ என்ன அடையாளம் வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் அவன் சொல்வான், ஒரு தோல் பூமியின் மேலே போடுவான், தரை மேலே. பூமியில் பனி பெய்யணும், ஆனால் பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும், தோல் மட்டும் நனையக்கூடாதுன்னுவான். அதே போல் கால் எழுந்து பார்த்தா அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்காது, பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கும். சரி போதுமானு கேட்பார். இல்லை இன்னொரு டெஸ்ட்டு வைக்கலாம், இன்னொரு அடையாளம் எனக்கு வேணும், என்ன வேணும்னு கேட்பார். அப்போ சொல்லுவார், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கக்கூடாதுன்னுவான். அதே போல் மறுநாள் கர்த்தர் அதே மாதிரி செய்வார். ஸோ இங்கே கூட தானியேல் ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காண்றான். அந்த தரிசனத்தில் காபிரியேல் வந்து அவனை தொடுறாரு. தொட்டுட்டு சொல்கிறாரு, உன் வேண்டுதலையும் உன் ஜபங்களையும் என்ன பண்ணுறது, கேட்கப்பட்டது. 2வது சொல்கிறார், நீ பிரியமானவன். தேவதூதன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு நீ பிரியமானவன். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான இருக்கணும். இன்னொன்று, தானியேலுக்கு தரிசனமான உடனே அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகுதா. என்ன உண்டாகுது? தெளிவு. எனக்கு வாழ்க்கையில் ஜெயமே இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்கிறோன்னா, ஒரு தெளிவு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஜெயமே இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் தெளிவே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம், தெளிவு இல்லாமல் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், தெளிவு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், தெளிவு இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம், ஒரு தெளிவு இல்லை. அப்போது நம்ம ஜெபிக்கிறவங்களை மாறி தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு உண்டாக்கணும். நம்ம வாழ்க்கை குறித்து குறித்து ஒரு தெளிவு நமக்கு உண்டாகணும். ஆண்டவரே எனக்கு ஒரு சரியான தெளிவு உண்டாக்குன்னு சொல்லணும். 2வது, அறிவை உணர்த்தும்படி வந்தானா தானியேல். 3வது என்ன காரியம்னா, முதல்ல தரிசனத்தை அவன் காண்கிறவனாக இருக்கிறான். அந்த தரிசனத்தில் எப்படி காண்கிறான்னா, முதல் தன் பாவங்களையும் தன்னுடைய பிதாக்களுடைய பாவங்களையும் தன் ஜனத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அவனு தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆகிறான். 2வது, தெளிவு அவனுக்கு கிடைக்கிறது. 3வது, அறிவு தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அறிவு, தெளிவு. அறிவுக்கும் தெளிவுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ பிரசங்கம் பண்ணுற அந்த விவரிக்க நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் சொல்கிறேன், தெளிவுனா ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டேன்றது இல்லை. தெளிவுன்றதுன்னா அடுத்து எந்த காரியம் செஞ்சாலும் நமக்கு என்ன பண்ணணும்னா, இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்றதோட ஒரு தெளிவு உண்டாக்கும். அதே போல் செஞ்சதில் தவறு எதாவது இருக்குன்னு அது நமக்கு தெரிய உண்டாக்கும். அதுதான் தெளிவு. அறிவு என்பது நம்மளுடைய யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்த வார்த்தை விடணும், எந்த வார்த்தை விடக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளணும்னு ஒரு அறிவு. புரியுதுங்களா? நமக்கு தெளிவு, தரிசனம் வேணும், தெளிவு வேணும், அறிவு வேணும். அல்லேலூயா. அவர் இது 3 கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பிரியமானவன். யார் ஒருத்தர் கர்த்தருக்கு பிரியமான இருப்பானோ
பிரியமாய் நடந்து கொள்வீர்களோ உங்களுக்கு தேவன் தரிசனத்தை கொடுப்பார், தெளிவுபடுத்துவார், அறிவை உணர்த்துவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா?